அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன். நம்ம யூடியூப் சேனலில் மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீக பதிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். தினந்தோறும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதால் உண்டாகும் அற்புதமான பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஞாயிறு தோறும் துர்க்கை சன்னதியில் மாலை 4:30 முதல் 6 மணிக்குள் விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்ய வேண்டும். செல்வம் பெருக இதை செய்வார்கள். திங்கள் தோறும் காலை 7:30 முதல் 9 மணிக்குள் வரும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்ய வேண்டும். மூட்டு நோய் நீங்கவும் கல்வியில் சிறக்கவும் இதை செய்யலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் மதியம் 3 மணி முதல் 4:30 மணிக்குள் வரும் ராகு காலத்தில் வடக்கு நோக்கி எரியும் வகையில் தீபம் ஏற்றி தக்காளி சாதம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். மாங்கல்ய பலம், குழந்தை பாக்கியத்திற்கு இந்த வழிபாடு மிகவும் உகந்ததாக கருதப்படுகின்றது. புதன்கிழமை மதியம் 12 மணி முதல் 1:30 மணிக்குள் வரும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு பஞ்சுத்திரி விளக்கேற்றி புளியோதரை நைவேத்தியம் செய்ய வேண்டும். பதவி உயர்வு, இரத்த சம்பந்தமான நோய் தீர இதை செய்யலாம். வியாழந்தோறும் மதியம் 1:30 முதல் 3 மணிக்குள் வரும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி எலுமிச்சை பிரசாதம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். வியாபார லாபத்திற்கும் இருதய நோய் நீங்கவும் இதை செய்யலாம். வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:30 முதல் 12 மணிக்குள் வரும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி தேங்காய் சாதம் அல்லது பாயாசம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். தீராத துன்பம் தீரவும் ராகு தோஷத்தால் திருமண தடை நீங்கவும் இதை செய்யலாம். சனிக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் வரும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு மஞ்சள் துணித்திரையில் விளக்கேற்றி காய்கறியுடன் சாதம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். வேலை வாய்ப்பு, சிறுநீரக கோளாறு நீங்க, அரசியலில் வெற்றி பெற இந்த வழிபாடு உதவும். மக்களே, நான் மேற்கூறிய இந்த பரிகார முறையை வாரந்தோறும் கடைபிடித்து துர்க்கை அம்மனின் அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.